Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டாரம்பட்டு அருகே அரசு பள்ளியின் மேற்கூரை இடிந்து விழுந்த சம்பவம் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. தென்முடியனூர் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பழுதடைந்ததால் கடந்த 2022ஆம் ஆண்டு இடிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆனால் ஸ்டாலின் ஆட்சியின் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம் கட்டடத்தை இடிக்காமல் பழுது பார்த்த நிலையில் மேற்கூரை பூச்சு பெயர்ந்து விழுந்தது. இது தவிர அதே பகுதியில் உள்ள உயர்நிலைப் பள்ளியிலும் 3 கட்டடங்கள் இதேபோன்ற ஆபத்தான நிலையில் உள்ளதாக கூறும் பெற்றோர்கள் செயலற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழை காரணமாக இறையன்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடைக்கு தயாரான குறுவை நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். இறையான்குடி, சாட்டியக்குடி, கிள்ளுக்குடி, அகரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 300 ஏக்கருக்கும் மேல் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதோடு நெல்மணிகள் முளைக்க தொடங்கியுள்ளன. இதனால் வேதனையடைந்துள்ள விவசாயிகள் ஸ்டாலின் அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கொள்முதலுக்காக கொண்டு வரப்படும் நெல்மணிகளுக்கு ஈரப்பதம் 22 விழுக்காடு தளர்த்த வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்ததால் 2வது நாளாக இருப்பிடம் உணவு இல்லாமல் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். திருச்செந்தூர் நகராட்சிக்குட்பட்ட ஜீவா நகர் மீனவர் காலனி பகுதியில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் சிரமத்திற்குள்ளாயினர். மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து தேங்கியதால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டுகின்றனர். நகராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் அப்பகுதி மக்களே வீடுகளில் தேங்கியுள்ள மழைநீரை அப்புறப்படுத்தும் அவல நிலை ஏற்பட்டது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் அலட்சியம் காட்டி வருவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் வேதனை தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உப்பேரிக்குளம் பகுதியில் உடல்நலக் குறைவால் 4 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சங்கர் ரோஜா தம்பதியின் குழந்தை மோனிகா வியாழனன்று அங்கன்வாடியில் இருந்து வீடு திரும்பிய போது அவருக்கு வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது. இதனையடுத்து ஆரம்ப சுகாதார நிலையம் அழைத்து செல்லப்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது. அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். சில நாட்களாக அப்பகுதியில் கலங்கலான குடிநீரால் பலருக்கும் காய்ச்சல் போன்ற பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் குழந்தையின் இறப்புக்கு காரணம் குடிநீரா அல்லது அங்கன்வாடியில் உட்கொண்ட உணவா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் இருதரப்பு பிரச்சினைக்கு தீர்வு கோரி கிராம மக்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பழவேற்காடு அருகே உள்ள அவுரிவாக்கம் மேல்குப்பம் கிராம மக்கள் பழவேற்காடு ஏரியில் பாடு என்று அழைக்கப்படும் இடங்களில் கூட்டாக மீன்பிடித்து வரும் நிலையில் அதே கிராமத்தைச் சேர்ந்த செங்கன் என்பவர் தனக்கு தனி பாடு வழங்காததால் கிராம நிர்வாகிகள் மீதும் பொதுமக்கள் மீதும் தொடர்ந்து புகார் அளித்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் மீன்பிடிக்க செல்ல முடியாமல் பொருளாதாரம் பாதிக்கப்படுவதால் இதற்கு தீர்வு காண கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையின் கட்டிடம் எப்போது இடிந்து விழுமோ என்கிற நிலையில் இருப்பதால் நோயாளிகள் அச்சத்தில் உள்ளனர். இங்குள்ள ஆண்கள் பிரிவு நோயாளிகள் சிகிச்சை பெறும் கட்டிடம் சிதிலமடைந்துள்ளது. மருத்துவர் பற்றாக்குறை, செவிலியர் பற்றாக்குறை பற்றியெல்லாம் கவலைப்படாத ஸ்டாலின் அரசு குறைந்தபட்சம் கட்டிடத்தையாவது சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.